என்னப்பா வேணும்? என்ன விஷயம் சொல்லு. ஆனா உண்மையான கெட்டவன் யாருன்னு சொல்லவா? உங்க மாமா, அதாவது உங்க மாமனா. அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் இனிமேல். என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இப்படியே நடந்துக்குவீங்க? வெளியில தெரிஞ்சா ஒரே அசிங்கம், தலையே காட்ட முடியாது. ஒரு வேட்டி கூட ஒழுங்கா கட்ட தெரியாதா? மருமகளுக்கு முன்னாடி வேஸ்ட் அவங்களுக்கு கூட தெரியாம அப்படியே நிக்கிறீங்க. நினைச்சாவே அசிங்கமா இருக்கு. ஏய், நான் வேணும் முன்னாடி கழட்டி விட்டேன். லூசா இருந்திருக்க மாட்டேங்க. எந்திரிச்சேன், கலந்து விழுந்துருச்சு. அந்த டைம் பார்த்து அந்த பிள்ளை வந்துருச்சு. முன்னாடி டவுசர் போட்டுருந்தியே. நீ பேசி பேசி பிரச்சனை ஆக்கி விட்டுறாத. எனக்கு என்ன பிரச்சனை? மருமகளை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன கவலை உனக்கு? ஏங்க, அவ போன் பண்ணி அவ புருஷனுக்கு சொல்லிட்டா. ஏய், அவனுக்கு என்ன பத்தி தெரியும்டி. அந்த பிள்ளை அப்படிலாம் சொல்லாது. அப்படி சொன்னா நீ ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லிடு. தெரியாம நடந்துச்சுப்பான்னு சொல்லிடு. இது கூட சமாளிக்க முடியாது உன்னால. சரி, அந்த பிள்ளை கூப்பிடு. எதுக்கு? ஏன்னா தப்பா நினைச்சுக்கிற போதுடி. ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுற. கூப்பிடு. நீயே என்னை பார்க்கும்போது அப்படித்தான் நினைச்ச. அதாண்டி, கூப்பிடு. பரவாயில்ல விடுங்க, நான் எடுத்து சொல்லிக்கிறேன். ஏய், கூப்பிடுறே. என் மனசார மன்னிப்பு கேட்டா தாண்டி என் மனசாரு வர சொல்றீ. சரி, கூப்பிடுறேன். அம்மாடி, குமுதா, மாமா கூப்பிடுறாருங்க. மாமா, மாமா உனக்கிட்ட ஏதோ பேசணுமா? நீ பேசு. அத்தை, அது ஒண்ணும் இல்லம்மா, மாமா உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா? ஏங்க பாத்துட்டே இருக்கீங்க, கேளுங்க. ஏய், சின்ன பிள்ளோட நான் மன்னிப்பு கேட்க நீ நின்று ரசிக்கணும். போடி, எனக்கு பேச தெரியும். நான் பேசிக்கிறேன், போடி. அதுக்குதான் வேசியை கட்டும் போது இருக்க கட்டணுங்கிறது. இப்ப பாருங்க, மான மரியாதை விழுந்து கிடக்குது. ஏய், எரியில தீ எண்ணெய் ஊத்திரியா? போடி, எனக்கு தெரியும். தெரியாம நடந்துருச்சு, அதவே பேசிட்டு போடி. ஏமா நிக்கிற? வா, உட்காரு, வா. கோபம் அடிச்ச கைய ஆசைய தடவை வைக்கிறோட. என்னங்க சத்தம் கடிச்சு? ஏய், ஒண்ணும் இல்லடி. மொச்ச பயிர் போட்டு குழம்பு வைக்காதன்னா கேக்குறியா? பகிர்லாம் முடுங்குது. சுடுதண்ணி காயவே குடிக்கணும். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். மொச்சக்கொட்டை சாப்பிட்டா பலார்னா கேக்கும். இந்த ஆளுக்கு கேக்கும். என்னம்மா, இன்னும் அதவே நினைச்சிட்டு இருக்கியா? பரவாயில்ல விடுமா, அதான் மாமா மன்னிப்பு கேட்டார்ல, விடு, பாத்துக்கலாம். ஏமா, என்கிட்ட எதனால சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அதான் நான் இருக்கேன், மாமா இருக்காருல்ல. என்கிட்ட சொல்ற சங்கடமா இருக்கா? மாமா கிட்ட சொல்றியா? அதான் மாமா எந்த பிரச்சனைனாலும் முடிச்சு விட்டுருவாரு. நான் வேணுமா மாமா கூப்பிட்டுமா?
வெளியே சொல்லாம இருக்காளே, அப்ப நம்ம மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. ஆசை இல்லாத மாதிரி நடிக்கிறா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் 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 ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த. அத்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவர் வந்து அவர்கிட்ட சொல்லிடுங்க, நானும் அவர்கிட்ட பேசுறேன். ஏமா இந்த நேரத்துல நீ கிளம்பி போற அளவுக்கு இங்க என்னமா பிரச்சனை நடந்துருச்சு? இல்லத்த, எனக்கு கொஞ்ச நாளாவே எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன். ஏமா நீ மனசு சரியில்லைன்னு நீ இந்த நேரம் கிளம்பி போற, ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? புருஷன் வேற இல்ல, மாமனார் மாமியார் தான் இருக்காங்க, ஏதோ இந்த பிள்ளை கொடுமைப்படுத்திட்டாங்களாட்டுக்கு, அதான் இந்த நேரத்துல கிளம்பி வந்துச்சு நினைக்க மாட்டாங்களாமா? இந்த நேரத்துல கிளம்பி போக கூடாதுமா. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு. அதான் சொல்றேன்லம்மா, போய் சாப்பிட்டு போய் தூங்கு போ. பாரு, நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. வெளியில போனோம்னாலும் உள்ள வரணும்னாலும் என்னோட அனுமதி இல்லாம நடக்காது. நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உன் புருஷ ஒரு ஏமாளி, என் பொண்டாட்டி ஒரு பைத்தியம். பாத்தீங்களா, நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை. உங்களை தப்பா பார்க்குறேன், தப்பா பேசுறேன், தப்பா பழகிறேன், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. முறை உங்கள்கிட்ட நான் பேச வரும்போதே நீங்க பேச விட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏங்க, ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருங்க. அதுவும் இல்லாம நம்மளால இதெல்லாம் முடியாது. வேணாம். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். இல்லை நானா? ஏங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இங்க பாருங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாத்தீங்களா, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இதுல எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொல்றீங்கல்ல? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. எல்லாமே அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி இருக்காதுன்னு. அதுக்கப்புறம் என்னால அங்க இருக்கவே முடியல தெரியுமா. அதுக்கப்புறம் என்னாகும்னு பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. என்னால இங்கேயும் இருக்க முடியல, எங்க வீட்டுக்கும் போக முடியல, என்ன பண்றேனே தெரியல. செத்தரலாம் போல இருக்கு. ஏங்க உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் அவங்க அப்பாவை ரொம்ப நம்புறாரு. அவர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். அவர் கேட்க கூட ரெடியா இல்ல. அவர் ரொம்ப நம்புறனால இவர் ரொம்ப ஆடுறாரு. சரிங்க, உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன், பார்த்துக்கலாம். ராசி பலன் நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு? இந்த வாரம் நினைத்தது நடக்க போகிறது. இருக்கு நடக்க அப்படித்தான் இங்கே இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை. கவனம் தேவையா? கொண்டாட்டிட்டு கவனமா இருக்கணும். கவனமா இருந்துருவா, அவ்வளவுதான். பல நாள் வராத பணம் இந்த வாரம் உங்க கையில் வந்து சேரும். எங்க வருது பணம்? ஆமா, அன்னைக்கு அசல் பண்ண அனுப்பி விட்டோம். வாங்கிட்டு வந்தாலும் என்னன்னு தெரியல. அதுக்குள்ள என்னென்ன நடந்து போச்சு. ஏ வள்ளியே, டே
ஆடி ஆடி அசைஞ்சு வந்துருக்க. ஏங்க அன்னைக்கு 3வது தெருல அந்த அவகிட்ட காசு வாங்க போனேன், வாங்கினியா? என்ன ஆச்சு? எங்க அவன் வீடு மறந்து போச்சுங்க. அதான் இங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். அது உங்களால தான் இப்படி நடந்து போச்சே. ஏய், அதான் பேசாத, அந்த பிள்ளைய மறந்துடுச்சு. திருப்பி திருப்பி அதவே பேசிட்டு இருக்க. இந்த வாரம் வசூல் பண்ணாட்டி ஒன்றும் முடியாது. நீ போய் சட்டை எடுத்துட்டு வா, நான் போய் கையோட வசூல் பண்ணிட்டு வரேன். அப்புறம் மொத்தம் தரவே மாட்டான். இங்க பாரு, நடந்துச்சு. திருப்பி திருப்பி அதை பேசிக்கிட்டு வைய, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போ, சட்டை எடுத்துட்டு வா. அதவே ஞாபகப்படுத்திக்கிருக்கா. நானே போய் வசூல் பண்ணிட்டு வரேன். ஹலோ. தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போ பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும், ஆசை உள்ளட்டும். டேய், ஆளு மண்டை பாரு, எங்கடா பார்த்து போற? ரோட பார்த்து பார்க்க மாட்டியா? வேணும்னு அடிச்சோம், தெரியாம அடிச்சோம். போ. வேணும்னு கூட அடிச்சிருவியா? ஆளு மண்டையும் பாரு. போல போக முடியாது, என்ன பண்ணுவா? போக முடியாது, என்ன பண்ணுவியா? யார் தெரியுமா நான் இந்த ஊருக்கு? வேணா போய்கிட்டு சின்ன பையன் பாக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணுவா? இல்லன்னு அந்த வைக்கப்புள் மாதிரி மண்டை வச்சிருக்க வேற தீய வச்சு விட்டுருவேன். ஓடி போயிரு போ. என்ன மேல கை வைக்கிற? மேல கை வைக்க என்ன பண்ணுவாங்க? என்ன மேல கை வைக்கிற? அடிச்சிருவியா? அடிக்காம அடிக்காம டேய் மாப்பிள, வாடா, ஒரு கலெக்டர் பையனை எனக்கு அடிக்கணும்டா. புட்டு போடுறத பார்த்தா இது யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியலையே. ஏதோ பிளான் பண்ண மாதிரி இருக்க. யாரு கிட்ட வாங்கடா. யாரு கிட்ட கிளவிய அடிக்கலான்னு பாத்தீங்களா? இன்னும் 100 பேர் வந்தா தூக்கி போட்டு அடிப்பேன்டா. அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவா. 2 மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான். என்னாச்சுங்க இந்த கோலத்துல வந்து நிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, பணம் வசூல் பண்ண போனேன்ல, ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு, அடிச்சு விரட்டி விட்டேன். வேற 2 நாய் வந்துருச்சு. ஏங்க கடிச்சு வச்சிருச்சுங்களா? இணையவா, 3 நாய் நான் தான் அடிச்சு விரட்டி விட்டேன். 2 நாய் புதுசா இருந்துச்சு. ஒரு நாய் நம்ம தெரு நாய் மாதிரி இருக்கு. அது மட்டும் உண்மையா இருக்கட்டும். அப்புறம் இருக்கு இந்த பொட்ட நாய்க்கு.